இது வந்து காஃபி மிஷின் சார். ஸோ இன்பில்ட்டாக காஃபி மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி மெத்தடில் கொடுத்துருக்காங்க. அதுவே இருக்குங்களா? செப்பரேட்டாக அதுக்கான அந்த மோட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கேப்பிச்சினோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அந்த டைப் ஆஃப் ஃப்ளேவர்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மெனு மட்டும் கொடுத்துட்டா ஸ்டார்ட் கொடுத்துட்டா டிஃபால்ட்டாக அதுக்கு உண்டான பவுடர்ஸ் மட்டும் போட்டுட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காஃபி ரெடி ஆயிரும். ஸோ ஒன்லி காஃபி மிஷின் மட்டும்தான். இதோடைய காஸ்ட் எவ்வளோங்க? 1 lakh. தென் இதில் வந்து என்ன பெனிஃபிட்னா கண்ணுக்கு தெரியாத என்ன டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் அது கில் பண்ணி கொடுத்துரும். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. உங்கள் சிவானா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பகுதியில் இருக்க ஃபேவர் டெக்கர் பாயிண்ட் ஷோரூமில் தான் இருக்கேன். இங்கே வந்து என்னென்ன ஃபர்னிச்சர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்க திங்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த ஒரு பார்வையில் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உள்ளே வாங்க பார்க்கலாம். இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃப் ஒருத்தங்க இருக்காங்க, மேடம் இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம சில வார்த்தைகள் கேட்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம் உங்கள் நேம் மேடம்? சசிகலா சார். சசிகலா மேடம், இந்த ஃபேவர் டெக்கர் பாயிண்ட் இதில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான திங்ஸ் கொடுக்குறீங்க? சிம்னி, ஹாப், டிஷ்வாஷர், குக்கிங் ரேஞ்சு அண்ட் மிக்ஸி, கிரைண்டர்ஸ், வாட்டர் பியூரிஃபையர், கீசர் எல்லாமே நம்ம ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு. கரெக்டாக ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு. ஓகே மேடம். ஓகே. ஸோ இது ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். சரி, ஓகே சார். ஃபர்ஸ்ட் காஃபி மிஷின். இது வந்து காஃபி மிஷின் சார். ஸோ இன்பில்ட்டாக காஃபி மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி மெத்தடில் கொடுத்துருக்காங்க. அதுவே இருக்குங்களா? செப்பரேட்டாக அதுக்கான அந்த மோட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கேப்பிச்சினோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அந்த டைப் ஆஃப் ஃப்ளேவர்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மெனு மட்டும் கொடுத்துட்டா ஸ்டார்ட் கொடுத்துட்டா டிஃபால்ட்டாக அதுக்கு உண்டான பவுடர்ஸ் மட்டும் போட்டுட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காஃபி ரெடி ஆயிரும். ஸோ ஒன்லி காஃபி மிஷின் மட்டும்தான். இதோடைய காஸ்ட் எவ்வளோங்க? 1 lakh. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பில்ட்-இன் அவன். பில்ட்-இன் அவனில் பார்த்துட்டிங்கன்னா ஃபார் கிரில்லிங் அண்ட் பேக்கிங். ஸோ அந்த மாதிரி கேட்டகரிக்கு இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ பேக்கிங் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரில்லிங் எல்லாம் பண்ணுற மாதிரி இந்த மாடல்ஸ் போய்க்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்கன்னா இன்பில்ட் ஓவனில் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 75,000 அந்த காஸ்ட்டில் வரும். ஸோ இது மார்க்கெட்டில் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். தென் அது போக பார்த்துட்டிங்கன்னா சிம்னிஸ் இருக்குது. சிம்னியில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா பிலோ வந்து 9,000 அந்த ரேஞ்சஸ்லேருந்து மினிமம் காஸ்ட் வந்து ஆஃபர் போக 9,000லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரண்ட்டாக ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கிட்ட 60, 90 ரெண்டுமே டிபெண்ட் அப்பான் அவங்க கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் எப்படி அதுக்கேற்ற மாதிரி மாடல்ஸ் நிறைய இருக்குது நம்ம ஷோரூமில். ஸோ இது 3 feet ஆட்டோ க்ளீன் மாடல்ஸ். ஸோ 3 feetல ஆட்டோ க்ளீனில் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாடல் நேம் வந்து சன்னி 90. ஸோ அது என்னென்னா சக்ஷன் பவர் பார்த்துட்டிங்கன்னா 1200 வரும். ஸோ உங்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா மோர் தென் வந்து 5 burner வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன டெக்னாலஜி கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இது கெஸ்டர்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டச் ஆப்ஷனில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். தென் இது ஆயிலெல்லாம் வந்து இதிலே உங்களுக்கு அக்குமுலேட் ஆயிரும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ட்வைஸ் அ வீக் ஆர் மந்த்லி ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸோட வரும் ஃபில்டர்லெஸ். ஸோ இது ஒரு ஆப்ஷனில் இருக்குது. தென் இந்த மாடல் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மேனுவல் ஆப்ஷன். ஆட்டோ நம்மளதுலேருந்து சிம்னி வந்து 2 டைப்பில் இருக்குது. ஒன் திங் என்னென்னா மேனுவல் ஆப்ஷன் அண்ட் அனதர் வந்து ஆட்டோ க்ளீன். ஸோ கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி மாடல்ஸ் நம்ம காட்டலாம். ஸோ இது மேனுவல் போயிட்டிங்க அப்படின்னா ஃபில்டர்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி கேட்டகரியில் வரும் உங்களுக்கு. ஸோ ஆட்டோ க்ளீனுக்கும் மேனுவலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த ஆயில் வந்து அந்த மோட் செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த மோடில் மட்டும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் எல்லாம் வந்து ஜென்ரேட் ஆகி இந்த ஆயில் கலெக்டரில் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ மேனுவல் போயிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபில்டர்ஸை கழட்டி நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷனில் வரும். ஸோ இதுதான் ஆட்டோ க்ளீன் மேனுவலுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அண்ட் இதில் வந்து என்ன டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க மேனுவல் அப்படின்னு போயிட்டிங்கன்னா 3D டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. 3Dங்கிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா குக் பண்ணுறப்போ ஸ்மோக் வந்து சென்ட்ரல் இருக்கிற ஸ்மோக்கோ எஸ்கேப் ஆகிற லெஃப்ட் அண்ட் ரைட் போகிற ஸ்மோக்கையோ அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து
இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ கிளீனில் போயிட்டீங்க அப்படின்றப்போ 5 years வாரண்டி ஃபார் ரோட்டார் அண்ட் மோட்டார், பேனல் 1 year வாரண்டி. தென் உங்களுக்கு மேனுவல் போயிட்டிங்கன்னா 12 years வாரண்டி வரும். ஸோ இதோட கான்செப்ட்டு. ஸோ ஆட்டோ கிளீன் இதுலேயே வந்து உங்களுக்கு 2 feetலேயே கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் எப்படியோ அவங்க கிச்சன் சைஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி மாடல்ஸ் 2 feetலேயே இருக்குது. உங்களுக்கு 2 feetல மினிமம் பேசிக்காக போயிட்டிங்கனாலே நம்மளோட ஸ்டார்டிங் பட்டன் டைப்லேருந்து இருக்குது 13,500 அந்த ரேஞ்சஸ்லேருந்து ஆஃபர் ப்ரைஸ் போக அது கரண்ட்டில் ரன்னிங் ஆகிட்டு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகிறீங்க சென்சாரோட போகிறப்போ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து 18 ஆஃபர் ப்ரைஸ் போக 18,000 அந்த ரேஞ்சஸில். இது கூட பர்ச்சேஸ் பண்ணுறப்போ பைப் அண்ட் கவுல் இது கூட இன்க்ளூடடாகவே நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது. தென் அதே மாதிரி போயிட்டிங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு இதில் உங்களுக்கு மேனுவல் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து என்ன டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சக்ஷன் பவர் ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி சக்ஷன் பவர் வேரி ஆகும். ஸோ இந்த மாடலோட சக்ஷன் பவர் பார்த்துட்டிங்கன்னா 3D + மேக்ஸுங்கிற டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த ஃபேன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஸ்மோக்கையும் அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதோட சக்ஷன் பவர் பார்த்துட்டிங்கன்னா 1350. மாடல் நேம் வந்து ஸ்டைலக்ஸ் மேக்ஸ் 90. ஸோ இது ஒரு மாடல் மேனுவல் ஆப்ஷன். ஸோ நான் சென்டரில் சொன்ன மாடல் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெண்டர் புஷ் பட்டன் 90. ஸோ இது ஒரு லேட்டஸ்ட் மாடல் புஷ் பட்டன். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா டச் ஆப்ஷனில் வரும். ஸோ அந்த கேட்டகரியில் வரும். தென் இதில் பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோ க்ளீன் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சக்ஷன் பவர் பார்த்துட்டிங்கன்னா 1500 சக்ஷன் பவரில் வரும். கம்பேரிட்டிவ்லி என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சென்டரில் ஒரு இண்டிகேஷன் காட்டும், உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளேவோட காட்டும். ஸோ இந்த மோடில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாங் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா 9 minutes இண்டிகேஷன் காட்டும். ஸோ அந்த 9 minutes வந்து என்னென்னா உள்ள ஆயில் எல்லாமே கவுண்ட் ஆன் ஆகி அந்த ஆயில் கலெக்டரில் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அந்த டெக்னாலஜி வந்து இந்த இதில் இருக்குது. ஸோ ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு கரண்ட்டாக. தென் இந்த மாடல் எடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ரீமியா 90. ஸோ இந்த மாடலோட சக்ஷன் பவர் பார்த்துட்டிங்கன்னா 1250 சக்ஷன் பவரில் வரும். அண்ட் இதில் வந்து குக் பண்ணுறப்போ எஸ்கேப் ஆகிற லெஃப்ட் அண்ட் ரைட் போகிற ஸ்மோக்கியும் 3D ஆப்ஷன்ஸோட 6-way ஆப்ஷன்ஸோடும் சொல்லுவாங்க இந்த மாடலோட டெக்னாலஜி. இப்போ லேட்டஸ்ட் அரைவல் 1 year தான் ஆச்சு. ஸோ இந்த மாடலோட ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 6-way ஆப்ஷன். ஸோ இதை எஸ்கேப் ஆகிற ஸ்மோக்கியும் அதை அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும், அந்த டெக்னாலஜியில் வரும். ஸோ இது ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டு. தென் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே வந்து 2 feet ஆட்டோ க்ளீன். ஸோ சன்னி 60 இது மாடல் நேம் வந்து சன்னி 60. மேம் எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இதில் வந்து ஆப்ரேட் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா இது கெஸ்டர்லேயும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ டச் ஆப்ஷன்லேயும் நீங்கள் போய்ட்டு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்துட்டிங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே மட்டும் வராது, உங்களுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஆட்டோ க்ளீன் வந்து பிளிங்க் ஆகும். ஆயிலெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஆயில் கலெக்டர்லேயே கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். சக்ஷன் பவர் பார்த்துட்டிங்கன்னா 1200. ஸோ ஒவ்வொரு மாடலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60, 90 2 கேட்டகரி இருக்குது அந்த ஆப்ஷன்ஸோட வரும். தென் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபில்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இது இம்போர்ட்டட் மாடல் நோவான்னு சொல்லிட்டு ஒரு மாடலு இம்போர்ட்டட். காஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 33,800 அந்த காஸ்ட் டிஃப்ரென்ஸில் வரும். ஸோ என்டையர்லி வந்து மெஷ் ஃபில்டர்ஸில் வரும். ஓகே அந்த ஆப்ஷன்ஸில் வரும். சக்ஷன் பவர் பார்த்துட்டிங்கன்னா 1000 சக்ஷன் பவரில் வரும். ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடல் பார்த்துட்டிங்கன்னா ஏர் ஸ்டேஷன் மாடல்ஸு. ஸோ இது சிம்னியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேனாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெக்னாலஜி வந்து இந்த மாடலில் கொடுத்துரும். தென் இதில் வந்து என்ன பெனிஃபிட்னா கண்ணுக்கு தெரியாத என்ன டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருந்தாலும் அது கில் பண்ணி கொடுத்துரும். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேனுவலாக போயிட்டிங்கன்னா ஃபில்டர்ஸ் எல்லாமே பேஃபில் ஃபில்டரில் கொடுத்துருப்பாங்க. பேஃபில் ஃபில்டர்னால என்ன பெனிஃபிட்னா மோர் தென் வந்து ட்ரிபிள் லேயர் ஃபில்டரோட கொடுத்துருப்பாங்க. அதோட டெக்னாலஜி வந்து கட் அண்ட் சாக் டெக்னாலஜி. ஸோ அந்த டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. ஸோ மோர் தேன் வந்து சைலண்ட் சக்ஷன் பவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாய்ஸ் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த கேட்டகரியில் வரும் எல்லா மாடல் மேனுவல். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட், அவங்களோட யூசேஜ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி மாடல்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் அப்படிங்கிறப்ப 2 years ஆச்சு இந்த மாடல் நேம் வந்து போல்ட் 90. ஸோ மற்ற மாடலுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் போயிட்டிங்கன்னா ஸ்டீம் வாஷிங் டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. ஆட்டோ க்ளீனுக்கு ஸ்டீம் வாஷிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா ஸ்டீம் வாஷிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு கண்டெய்னர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கண்டெய்னர் வந்து நீங்கள் 750 ml ஆஃப் ஆர்ஓ வாட்டர் பியோர் வாட்டர் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா டேரெக்டாக வாட்டர் மோட்டர் வழியாக போய் வாஷ் பண்ணி கொடுத்துரும். ஸோ வாஷ் பண்ணும்போது என்னென்னா மோர் அண்ட் மோர் எஃபிஷியன்சி இதில் நல்லா கிடைக்கும். அப்படிங்கிறப்ப எடுத்துட்டிங்கன்னா 99.1% ஆஃப் ஆயில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். அந்த டெக்னாலஜி வந்து இந்த மாடலில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஆன் பண்ணி பார்த்துடலாம்.
கெஷர் வந்து ஆன் ஆஃப் மட்டும்தான் உங்களுக்கு. ஸோ கெஷர் ஆன் ஆஃப் மட்டும்தான். ஸோ இதில் வந்து என்னென்னா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணும். இதில் என்டையர்லி எது ஃபில்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதோட மேக் பார்த்துட்டிங்கன்னா ஏர்ப்ளைன் ப்ரொப்போலர் டிசைனோட மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளே இருக்கிற இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ப்ளோயரோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட சக்ஷன் பவர் பார்த்துட்டிங்கன்னா 1500 சக்ஷன் பவர். ஸோ 100% 99.1% ஆஃப் ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஆயில் கலரில் வந்து அக்குமுலேட் பண்ணி கொடுத்துரு. ஸோ ஆனுவல் சர்வீஸ் போயிட்டிங்க அப்படின்னா இயர்லி ஒன் டைம் பண்ணிங்கன்னா போதும். ஸோ காஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 51,990. ஸோ மார்க்கெட்டில் வந்து இப்போ ஆஃபர்ஸில் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆஃபர் ப்ரைஸ் எல்லாம் போக எடுத்துட்டிங்க அப்படின்னா நியர் பை 35,500 அந்த ரேஞ்சஸில் வந்து இருக்குது. சர்வீஸும் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க. வாரண்டி எவ்வளோ? சர்வீஸ் நம்மளே பண்ணி கொடுத்தலாம். ஸோ உங்களுக்கு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் 2 இருக்குது. ஸோ உங்களுக்கு அவங்களோட கஸ்டமரோட லொக்கேஷன்ஸ் அந்த மாதிரி சைட்டு உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாலும். ஆட்டோ கிளீனுக்கு வந்து 5 years வாரண்டி. இப்போ இந்த மாடல் நேம் போல்ட்டு. ஸோ இதுக்கு 5 years வாரண்டி ஃபார் ரோட்டர் அண்ட் மோட்டார். பேனல் 1 year வாரண்டி அந்த கேட்டகரியில் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? சர்வீஸ்க்கு வந்து எங்கள் சைடில் கால் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நாங்கள் சர்வீஸ் சென்டருக்கு கால் ஃபார்வர்ட் பண்ணிவிட்ருவோம். ஸோ கஸ்டமர் சைடில் எங்கள் சைடில் டீலர் சைட்லேருந்து சர்வீஸ் எங்கள் சைட்லேயும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கஸ்டமருக்கு சப்போர்ட்டிவாக தென் சர்வீஸ் சென்டர்லேயும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸோடவே நாங்கள் பெட்டராக பண்ணி கொடுத்தோம். ஸோ பெட்டராக இருக்கும். எங்கள் சர்வீஸ் சென்டர் சர்வீஸ் வந்து 100% நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம மிக்சியும் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க சார். மிக்ஸி இதில் பார்த்துட்டிங்க அப்படின்றப்போ 800 watts மிக்ஸி, இதெல்லாம் 1000 watts மிக்ஸி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 3 jar மிக்ஸியில் 3 ஜார்ஸில் வரும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஜார் ஒன்று வரும், மீடியம் ஜார் ஒன்று வரும், சட்னி ஜார் ட்ரையிங் ஐட்டம்ஸ். ஸோ காஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 6,000 அந்த காஸ்ட் டிஃப்ரென்ஸில் வரும். ஸோ இதோட காஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 watts டிஃப்ரென்ஸில் வரும். வாட்ஸ் டிஃப்ரென்ஸு 1000 watts. இதில் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஜூஸர் ஜாரோடு வரும். ஓகேங்களா? தென் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வேயிங் மிஷினோட கொடுத்துருப்பாங்க. தென் இதில் வந்து கட் அண்ட் சாப் டெக்னாலஜின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சாப்பிங் போர்டு ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸோடு வரும். ஸோ தென் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக 1000 watts 500 watts அந்த இதில் வரும். தென் இதே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளது வந்து 2 ஜூஸர் டைப் இருக்குது. ஒன்று வந்து சாலட் வித் ஜூஸர், ஒன்லி ஜூஸர் இருக்குது. ஸோ இதில் சாலடாக யூஸ் பண்ணிக்கலாம், அட் தி சேம் டைம் ஜூஸராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஜூஸராக யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து இப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா யூஸ்வலாக நீங்கள் வந்து மிக்சியில் பண்ணுறக்கும் இதில் பண்ணுறக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ 100% ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் வந்து இதில் லாஸ் ஆகாது. அந்த டெக்னாலஜி வந்து இதில் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு ஜூஸில் மிக்சியில் பண்ணுறப்போ அந்த சீட்ஸ் எல்லாமே க்ரஷ் ஆகும். ஸோ இதில் சீட்ஸு தனியாக பல்ப்பு தனியாக உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அப்போது உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜூஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான கண்டெய்னர்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அது வந்து இதில் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த வேஸ்டேஜெல்லாம் வெளியே போயிடும். ஆமாம். ஸோ அந்த என்ன டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நீங்கள் வைக்கிறீங்களோ அதில் நீங்கள் இதில் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஸோ காஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நியர்பை 17-15 அந்த ரேஞ்சஸில் வரும் உங்களுக்கு. இதுக்கு வாரண்டி இருக்குங்களா? 1 year வாரண்டிஸ். 1 year வாரண்டி. இது எடுத்துட்டிங்கன்னா 1 year வாரண்டி. ஸோ அந்த சீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா க்ரஷ் ஆகி உங்களுக்கு எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேபர் வந்து லீடிங் செக்மெண்ட் தான். மார்க்கெட்டில் வந்து 50-60 இயர்ஸாக இருக்கிற பிராண்ட் லீடிங் செக்மெண்ட். ஸோ நம்மளது வந்து சேல்ஸ் வந்து நம்பர் 1 சேல்ஸ். ஸோ மெயின் திங்கு. ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். செகண்ட் ஆப்ஷன் வந்து சர்வீஸ். ரெண்டுமே நம்ம 100% வந்து நம்ம சைடில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு இதில் நம்ம என்னென்னா மோர் தேன் வந்து 50-60 இயர்ஸாக இருக்கிறனால மார்க்கெட்லேயே எல்லாமே அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. நம்பர் 1 பிராண்டு. ஓகே மேடம், நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸோ பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். வியூவர்ஸ், நம்ம வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. பிடிச்சவங்க இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். அதனுடைய இந்த ஷாப்பினுடைய லொக்கேஷனும் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த பார்வையில் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.